உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிள்ளைங்க நமக்கு பிறந்துட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப குழந்தை பெத்துக்கணும்னு எல்லா முடிவையும் நம்மளே எடுத்தா அப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க எப்ப வாழுவாங்க? நமக்கு இருக்கிற ஆசையை பிள்ளைங்க மேல திணிக்கிறது எந்த வகையில நியாயம்? சாருவும் பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு நாம ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கட்டாயப்படுத்துவெல்லாம் கூடாது. பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்க. ஆனா வாழ போறது இவங்க தானே. பிடிக்காம பண்ணிக்கிற கல்யாணத்துல எப்படி அத்த சந்தோஷம் இருக்கும்? சீனு யார கல்யாணம் பண்ணணும்னு அவன் தான் முடிவு எடுக்கணும். சீனு, நீயே முடிவெடு, வேற யார் சொல்றதையும் கேட்காத. உனக்கு யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது? இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் மனசுல இருந்து மாயா போக மாட்டான். அவ கூட மட்டும்தான் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ முடியும். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மாயா கூட மட்டும்தான். மத்த யாரு நான் கல்யாணம் பண்ணாலும் கடனுக்கே தான் என் வாழ்க்கையை வாழ முடியும். ஆனா சாருவும் என்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த லைஃபை என்னால கொடுக்க முடியாது. இப்ப இவன் மனசுல என்ன இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல. சீனுவுக்கும் மாயாவுக்கும் நிச்சயம் முடிஞ்சது. அதை யாரும் மாத்த வேண்டாம். சித்தப்பா இப்படி ஒரு விஷயம் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லும்போது நானும் யோசிச்சேன். ஆனா இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு வரணும் தான் நானும் சாரு கழுத்துல தாலி கட்ட போறேன். எனக்கே நல்லா தெரியும் சாருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதும் தப்பு, விருப்பம் இல்லாம ஒரு பையனுக்கு கட்டி வைக்கிறதும் தப்பு தான். மச்சான், சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். நீங்க சொல்ற மாதிரி சாருவுக்கு ஒரு நல்ல இடமா நம்ம பார்ப்போம். அதத்தான மாமா அண்ணன் பண்ணாரு. எவ்வளவு பெரிய சம்பந்தம் வந்தது. சாருவுக்கு நல்ல பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் இவ தட்டி விட்டால. இப்படி ஒரு புத்தி இவளுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷம் இவ கூட வாழ்ந்ததை நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டிய நேரத்துல இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டாளே. ஏய், இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெள்ள போடி, வெள்ள போடி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.